ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆண்ட்ராய்ட் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான 3 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 ஆப்போட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டில் முதலாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா மகி. ஸோ இந்த ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எடுத்தோடனே இதில் ஃபேஸ்புக் மாதிரி இருக்கும். உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை இதில் லாகின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அதை மேலே இருக்க ஃபேஸ்புக்குன்றதை திருப்பி கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ நீங்கள் ஒரே ஆப்பில் எல்லா சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லா அக்கௌண்ட்டையும் போட்டு இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய மொபைலில் ஸ்டோரேஜ் கம்மி, ஆனால் நான் எல்லா சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். சாதாரணமாக நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது அதுக்கு தனியாக மெசேஞ்சர் ஏற்ற வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுக்கறது மூலிமா நீங்கள் நேராகவே மெசேஜ் பண்ணிக்கலாம். தனியாக எந்த மெசேஞ்சரும் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ என்னோடய மொபைலில் ஸ்டோரேஜ் கம்மி, ஆனால் நான் எல்லா சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வீடியோ டு மீ. ஸோ இந்த ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வீடியோ, ஜிஃப், பிக்சர், மியூசிக் அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஜிஃபை கிளிக் பண்ணுறேன். ஜிஃபை கிளிக் பண்ணோடனே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ அதில் நீங்கள் ஃபோட்டோ டு ஜிஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோ டு ஜிஃப் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடித்தோடனே கீழே இருக்க டிக் ஐக்கானை கொடுங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் டிக் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் டிக் ஐக்கான் கொடுத்தோடனே இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஜிஃபாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோ ஜிஃபாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ப்ராப்பராக எல்லா எடிட்டிங்கும் முடித்து க்ராப் பண்ணி எல்லாமே பண்ணிங்கன்னா இந்த ஜிஃப் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஆப் மூலிமா நீங்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஜிஃப் க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா வீடியோவை கூட ஜிஃபாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜிஃப் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவையும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோவை எடிட் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். வீடியோ மட்டும் இல்லை, இதில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடிட்டிங்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபோட்டோ எடிட்டிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவோட பிரைட்னஸை நீங்கள் கூட்டிக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்களுக்கு பிரைட்னஸ் வேணும்னா கூட அதை கிளிக் பண்ணி நீங்கள் கூட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எமோஜிஸை ஆட் பண்ணணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கை நீங்கள் குறிப்பிட்ட லெவலுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஆப்பில் ஆடியோ, வீடியோ, ஜிஃப் அப்படின்னு எடிட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டில் நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் எரேசர். ஸோ இந்த ஆப்பில் எடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும். ஸோ லோட் ஃபோட்டோ கொடுத்து உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி முடித்தோடனே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் க்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் டிஃபால்ட்டாகவே வச்சுக்கிறேன். ஸோ முடித்தோடனே டன் கொடுத்துருக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் தேவையில்லாத இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜென்ரலாக அது பார்த்திங்கன்னா ஓரளவு எரேஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்து மேஜிக் அப்படின்ற ஆப்ஷனில் வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோடய பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணுறேன். ஸோ எரேஸ் பண்ணி முடித்தோடனே பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் இருக்க பேக்ரவுண்ட் இருக்காது.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் மற்ற அப்ளிகேஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் பேசிக் லெவலில் இருந்து ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சு நீங்கள் உங்களோட பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எரேஸ் பண்ணி முடித்தோடனே மேலே டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் இமேஜை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இது கேலரியில் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம எரேஸ் பண்ண பிக்சரோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ இந்த ஃபோட்டோவை கட் பண்ணி நீங்கள் வேறு இமேஜோடு செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இமேஜில் இருக்க பேக்ரவுண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 ஆப்போட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.